உங்க பையன் வீட்ல இருக்காரா? எதுக்கு? நில்லுங்க, இங்க பாருங்க. இருங்க, மேடம் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. பையனோட ரூம் எங்க இருக்கு? உங்க பையனோட ரூம் எங்க? எங்க போறீங்க எல்லாரும்? ஒழுங்கா சொல்லிட்டு போங்க. ஹலோ, அவன் கிட்ட வேற ஏதாவது போன் இருக்கா? எதுக்கு மறுபடியும் அவனை எதுக்காக தேடிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. அவனோட ஃபியூச்சரை டிசைட் பண்றதுக்கு. இந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்து அவனுக்கு ரெகுலரா கால் பண்றவங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒருத்தன் ரெகுலரா ஏதாவது பப்புக்கோ பாருக்கோ போவான். அது எதுன்னு கண்டுபிடிங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணுங்க. ஸ்வாதிக்கு முன்னாடி வேற ஏதாவது பொண்ணுகிட்ட இந்த மாதிரி பண்ணிருக்கானா, இல்ல ரீசெண்டா வேற யார்கிட்டயாவது பிரச்சனை நடந்திருக்கா, இப்படி எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அவங்க கிட்ட நமக்கு தேவையான பதில் கிடைக்கலாம். And full surveillance on his father also. That might be helpful for our case. Impulsive and aggressive. ஸ்வாதி and other girls-ஐயும் சேஃப்டிக்காக கவனிச்சிட்டுருங்க. அவன் எப்போ எப்படி ரியாக்ட் ஆவானே தெரியாது. We can't guess. We have to be prepared. Pramod, check your WhatsApp. 5 minutes-ல எல்லாரும் அங்க இருக்கணும். ஓகே மேம். Hello. அருண் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா மேடம். Just do one thing. Get into road number 10. I'll be there. ஓகே மேடம். நம்ம பிடிக்க வேண்டிய கிரிமினல் வண்டி இதுதான். நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப். வண்டியை நிறுத்துங்க. இப்படி ஓரமா வாங்க. சார், எதுக்கு நிறுத்துறீங்க சார்? முதல்ல இறங்குங்க. ஹெல்மெட்டை கட்டுங்க. சார், எனக்கு அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்கு சார். அந்த பேக்கை கொடுங்க. சார் எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. ப்ளீஸ் சார். மேடம், நல்லா செக் பண்ணுங்க. சார். ஓகே மேம். மேம், என்ன பண்றீங்க? சார், சார் என்னோட பேக். ஷோ, மேம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? மேம், வாட் ஹேப்பன் மேம்? என்ன நடக்குது மேம்? சொல்லுங்க ப்ளீஸ். பாத்தீங்களா, ஒண்ணும் தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறாங்க. எதுக்கு மேம் இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்கு. ப்ளீஸ், ஐ ஹேவ் டு கோ. போலாம், இருங்க. மேடம், இவன் தான் மேடம் அருணோட ஃப்ரெண்ட். எங்க இருக்கான் உன்னோட ஃப்ரெண்ட் அருண்? எங்க? தெரியாது மேடம். மேம், ஹே ஜோதி, எங்க இருக்க? காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன் போனே எடுக்க மாட்டேங்கற? போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு அலர்ட் பண்றதுக்காக தான் கால் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ. என்னாச்சு? ஹலோ. ஹலோ, என்னாச்சுன்னு சொல்லு. யார் பேசுறீங்க? என்ன பதட்டமா இருக்க? ஹலோ. போலீஸ் கிட்ட மாட்டிட்டியா? இன்னும் தெரியலன்னு சொல்ல போறியா? பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வியா? இல்ல மேம். பாக்குறதுக்கு படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க. நம்புங்க. எங்க மறைச்சு வச்சிருக்க? இல்ல மேம். அது என்ன மேம்? யார் கால் பண்றான்னு எனக்கு தெரியல. ட்ரக்ஸ் எங்க வச்சிருக்க? ட்ரக்ஸா? மேம், என்ன ட்ரக்ஸ் எல்லாம் கேக்குறீங்க? நான் இப்பதான் கோயில்ல இருந்து வரேன். எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? என்ன நம்புங்க மேம். எனக்கு எதுவும் தெரியாது மேம். ப்ளீஸ் மேம். மேம், 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 ப்ளீஸ் மேம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேம். நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது. Hold this.
எனக்கு தெரியாது மேம். இது என்னோடது இல்ல மேம். மேம் எனக்கு நிஜம் எனக்கு தெரியாது மேம். இது எப்படி என் ஹெல்மெட் குள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியாது மேம். மேடம் உன் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்னு தெரியாதுன்னு சொன்ன. நிஜமாவே தெரியாது மேடம். ஹேண்ட் ஓவர் டு நார்கோடிக்ஸ் டிபார்ட்மெண்ட். சரிங்க மேடம். மேம் அது என்னோடது இல்ல மேம். என்ன நம்புங்க மேம். மேம் ப்ளீஸ் மேம். மேம் சார் சொன்ன கேளுங்க சார். அது Sir, sorry I got a bit late. Coming to the point, Kiran, you are being blamed for the abetment of Arun's suicide. Sir, அவன் ஃபியூச்சரை டிசைட் பண்றேன்னு சொன்னீங்களாமே, அது நிஜமா? Ma'am, அவங்க பேரண்ட்ஸை நீங்க வார்ன் பண்ணீங்களா? actually, கம்ப்ளைண்ட் கூட இல்லாம இன்டென்ஷனா நீ அவனை அரெஸ்ட் பண்ணிருக்க. இப்ப பாரு எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சுன்னு. உன்னால ஒருத்த செத்துட்டான். மீடியாக்காரங்க டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசுறதுக்கு ஸ்பைசி மெட்டீரியல் கொடுத்துருக்கீங்க. so, இந்த மீட்டிங் என்னோட எக்ஸ்பிளனேஷனை கேட்கறதுக்காக இல்ல, உங்க டிசிஷனை சொல்றதுக்காக கூப்பிட்ட மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் யூ லிசன் டு அஸ். Ask me. ட்ரைனிங்ல நீ எடுத்த உறுதிமொழியை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். I, Kiran Kumararaj, do solemnly affirm that I'll be faithful and bear true allegiance to India and to the Constitution of India as by law establishment, that I'll uphold to sovereignty and integrity of India, and that I'll carry out the duty of my office loyally, honestly and impartially. ஓகே. வெரி ஆனஸ்டி, லாயல்டி, இம்பார்ஷியாலிட்டி. வெப்சைட்ல போட்டான்றதுக்காக ஒருத்தனை டார்ச்சர் பண்ணுவியா? வெப்சைட்டா? ஆனா வெப்சைட்ல போட்டது அருண் கிடையாது. அப்படியா? இது என்ன திடீர்னு புதுசா? அன்னைக்கு நீ தானே என்கிட்ட சொன்ன அவ ஒரு சிக் மைண்டட்னு. சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எஸ், அன்னைக்கு நான் சொன்னது வெப்சைட்ல அப்லோட் பண்ணது ஒரு சிக் மைண்டட் பர்சன்.
அப்போ நான் அருணோட பேரை சொல்லவே இல்லையே. அப்படி இருக்கும்போது எதுக்காக அருண் மேல சர்வேலன்ஸ் வச்ச? அவ ஃப்ரெண்ட் எதுக்காக அரெஸ்ட் பண்ண? இந்த மாதிரியான பிளேமிங் என்கொயரிக்கு அப்புறமா கூட நாம பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டுபிடிச்சு நம்ம அரெஸ்ட் பண்ணணும். அகைன் தட் லாலிபாப் கை. மேபி. மை காட், நீ இன்னும் ஹாலுசினேஷன்ல இருந்து வெளியில வரலையா? சார், இவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். ஹலுசினேஷனா? சார், அதுதான் உண்மை. நான் சொன்னது எல்லாமே உண்மை. அருணுக்கும் இந்த வெப்சைட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ்வளவு உறுதியா நீங்க எப்படி சொல்றீங்க? சரி, இவன் ஒரு ஸ்டாக்கர். ஸ்பான்டேனியஸா இம்பல்சிவா ரியாக்ட் பண்ணுவான். இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிறவங்க எதை வேணாலும் செய்வாங்க, மர்டர் கூட. ஆனா வெப்சைட் எல்லாம் இம்பாசிபிள் சார். ஏன் சொல்றேன்னா அதை செய்யறதுக்கான பேஷன்ஸும் டைமும் அருணுக்கு சுத்தமா கிடையாது சார். This is a job of a sick-minded person who is wandering outside. அவன் தான் ரொம்ப டேஞ்சரஸ். அவன் இல்ல டேஞ்சரஸ். யாரு டேஞ்சரஸ்னு பாரு. என் பேர் அருண். எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த ஏசிபி கிரண் கொடுக்கிற ப்ரெஷர்லயும் டார்ச்சரையும் ஏத்துக்கிட்டு என்னால வாழ முடியல. அதனாலதான் சூசைட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். கிரிமினல்ஸ் கிட்ட இருந்து போலீஸ் நம்மளை காப்பாத்துவாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த மாதிரி சிக் மைண்டட் ஆபீசர்ஸ் கிரிமினல்ஸோட டேஞ்சரா இருக்காங்க. இந்த சொசைட்டிக்கே பெரிய த்ரெட். அவங்களால என் பேரண்ட்ஸோட மான மரியாதைலாம் போயிடுச்சு. என் சாவுக்கு அப்புறம் அந்த போலீஸ்க்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுங்க. இதுதான் என்னோட டெத் விஷ். அவங்களால பாதிக்கப்பட்ட கடைசி பையன் நானாவே இருந்துக்கிறேன். I miss you friend. I miss you dad. இவன் சாவுக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் கண்டிப்பா இருக்கான். அவ யாரு? ஓ